கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரிப்பால் வறட்சியின் பிடியில் உள்ள திருப்பரப்பு அருவி சுற்றுலா பயணிகள் இல்லாமல் வெறிச்சோடியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவலை தருகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் செல்வமி. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வகையில் தற்போது கோடை சீசன் ஆரம்பித்து கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வருகின்றது. அந்த வகையில் இன்று வார விடுமுறை என்பதால் சுற்றுலா தலங்களுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள். குமரியின் குற்றாலம் என்று அழைக்கக்கூடிய திருப்பரப்பு அருவியில் வெயிலின் தாக்கம் காரணமாக நீர் வரத்தின்றி வறண்டு காணப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் இல்லாமல் அந்த இன்று களை கட்டக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் வெறிச்சோடி காணப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டமும் வெகுவாகவே குறைந்து காணப்படுகிறது. குமரி மாவட்டத்தின் குற்றாலம் என்று அழைக்கப்படக்கூடிய திருப்பரப்பு அருவியில் வழக்கமாக சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிக அளவில் காணப்படும். எப்போதும் அருவியில் தண்ணீர் கொட்டி வருவதால் அங்கு குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருவர். தற்போது குமரி மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இதனால் பல்வேறு இடங்களில் நீர்நிலைகள் வறண்டு காணப்படுகிறது. திருப்பரப்பு அருவியிலும் தண்ணீர் இல்லாத அளவில் அருவியில் வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் பாறைகள் அனைத்தும் காய்ந்த நிலையில் உள்ளது. ஞாயிற்றுக்கிழமையான இன்று வார விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் வந்த நிலையிலும் வெள்ளம் அதிக அளவில் இல்லாததால் பெரும் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றனர். மேலும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றுவதுடனே குளிக்க முடியாத அளவுக்கு திரும்பி செல்கின்றனர். வறட்சியின் காரணமாக தற்போது அணைகளிலும் நீர்வரத்து திறந்து விடாததால் இந்த அருவிகளில் நீர் கொட்டவில்லை எனவே கூறப்படுகிறது. வரும் நாட்களில் தற்போது மழை ஒவ்வொரு பகுதியில் பெய்தாலும் கூட வரும் நாட்களில் மழை நீடித்தால் நீர்நிலைகள் நிறைந்து குமரியின் குற்றாலம் என்று அழைக்கக்கூடிய திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் கொட்டும். மக்கள் எதிர்பார்க்க வெயிலுக்கு கோடை வெயிலுக்கு இதமாக இருக்கும் என கருதப்படுகிறது. தற்போது வறட்சியா இருப்பதால் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்து சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்து செல்கின்றனர். சௌமியா. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.